ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஒரு அமௌண்ட் வாங்குகிறோன்னா அதுக்கான குறிப்பிட்ட வட்டி சொல்லிடுவாங்க. அந்த வட்டி வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது. அந்த வட்டிக்கான அமௌண்ட் வந்து ஒரே அளவுக்காக தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் வட்டிக்கு வட்டி. இப்போ 1000 வாங்குறாங்கன்னா 1000 ரூபாய்க்கு 2% வட்டி அப்படின்னா 20 ரூபாய் கிடைக்குதுன்னா அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு 1020 ரூபா ஆயிரும். 20 ரூபா வட்டினா அடுத்த வருஷத்துக்கு வந்து 1020 ரூபாய்க்கு வட்டி போடுவாங்க. ஓகேவா? 2% அப்படின்னு போட்டுட்டு போகணும். ஓகேவா? சரி, நம்ம தெளிவாக பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எப்படி கால்குலேட் பண்ணலான்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு சம் இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஓகே, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5000 rupees ஃபார் 3 years இந்த ரேட் ஆஃப் 6% per annum. அதாவது 6% வட்டிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 5000 ரூபா அப்படின்றாங்க. இப்போ வந்து நார்மலாக ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது பார்ப்போமா? ஒரு 100 ரூபான்னா 100 ரூபாய்க்கு 10% வட்டி அப்படின்னா எவ்வளோ? 100க்கு 10. அதுவே 3 வருஷம் அப்படின்னா 30 ரூபா ஆயிருமா? அப்போ 3 வருஷம் கழித்து கொடுக்குறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்தவரையும் 130 ரூபா, தனி வட்டிக்கு பொறுத்தவரையும் 130 ரூபா மொத்த அமௌண்ட்டாக சேர்த்து கொடுப்பாங்க. அவருக்கு வட்டி எவ்வளோன்னு கேட்டால் 30 ரூபா 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடு நம்மளுக்கு எப்படி வாயிலே போட முடியுதா? இதே மாதிரி தான் நம்ம சம போட போகிறோம். ஆனால் இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. நம்மளுக்கு தான் ஃபார்முலாவும் தெரியும் பாருங்கள், இங்கே இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வட்டி, அப்புறம் டைம் பீரியட் எவ்வளோ வருஷம், அப்புறம் டிவைட் பை 100. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நம்ம ஃபார்முலா வச்சும் போடுவோம், ஃபார்முலா இல்லாமையும் சொல்கிறேன். ஓகேவா? பிரின்சிபல்னால் இப்போ 100 ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து 10% வட்டி, டைம் வந்து 3 வருஷம். ஓகேவா? இது டிவைட் பை 100. இப்போ இதை பெருக்குனா 10 × 100 1000, 1000 × 3 3000, 3000 டிவைடட் பை 100 30. நம்ம போட்ட அதே வாயில் போட்ட கணக்கு ஃபார்முலாவில் போட்டாலும் வருதா? இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணலாம்? 5000 ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்ட் வட்டி? 6% வட்டி. எத்தனை வருஷம்? 3 வருஷமா? இப்போ 6% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5000க்கு நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு போடலாம், சிம்பிளாக போடலாமா? 5000க்கு 1%னா எப்படி? இப்போ ஒரு அமௌண்ட் 0 இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதாவது ரவுண்ட் ஃபிகராக இருந்துச்சுன்னா 0 முடிஞ்சுட்டா கடைசி 2 டிஜிட் எடுத்துட்டா அது வந்து 1%. கடைசி 2 டிஜிட் 0 எடுத்துட்டோம்னா அது வந்து 1%. அப்போ 50 × 60 6 அப்படின்னா 6னா 30 + 0, இந்த 0 அப்படியே வந்துடும். 300 ரூபாவா? அவங்களுக்கு வந்து வட்டி வந்து 300 ரூபா கிடச்சிருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அதுவே 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? × 3, அதனால் 300 × 3 தடவை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 900. ஓகேவா? ஆன்சர் வந்து 900. வட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 900. ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? புரியுதா? அடுத்தது போகலாமா? அப்படியே வேறு மாடலில் இந்த வருஷம் பார்க்கலாமா? இப்போ 8000 become 9600 for 4 years அட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 8000 ரூபா வந்து 9600 ஆக மாறுது அப்படின்றாங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 8000 கூட அந்த இருக்கிற அமௌண்ட்டு தான் சேர்ந்தால் தானே இந்த டோட்டல் அமௌண்ட் வரும். வட்டி சேர்ந்தால் தானே இந்த டோட்டல் அமௌண்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தால் தானே டோட்டல் அமௌண்ட் வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுக்கலாம்? இதை மைனஸ் பண்ணலாமா? 9600ல் 8000 போச்சுன்னா 1600. 1600 ரூபான்றது தான் 8000க்கு கிடைச்ச வட்டி. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்போனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 4ஆல் வகுத்துக்கிறோம். அதாவது 4 பிரிக்கிறோம். பிரித்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இவங்க என்ன கேட்குறான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி சொல்கிறான். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 8000 ரூபாய்க்கு 400 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கும்? இப்படி தானே கண்டுபிடிச்சோம்னா 0 போயிடும். இந்த 0 5% வட்டி. இது எப்படி போட்டேன்னு சொல்லிட்டா தெளிவா? அதாவது இந்த 80 நம்மளுக்கு கிடைச்ச என்ன கிடச்சிச்சு? 400 ரூபான்றது வந்து எவ்வளோக்கு வட்டி? 8000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா? சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்ட்டு பார்க்கணுமா? 8000க்கு 400 கிடச்சிச்சு இன்ட்டு பெருக்கல் எவ்வளோக்கு பார்க்கணும்? நம்ம பர்சன்டேஜ் பார்க்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா பர்சன்டேஜ். இப்படி தான் சிம்பிளாக போடணும். இப்போ 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 40 எத்தனை 8 இருக்குது? 5 8 இருக்குது. அப்போ 5% வட்டி வருஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. இன் ஹவு மெனி இயர்ஸ் 7500 அமௌண்ட் டு பி 9000 அட் 5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. 7500ன்றது வந்து 9000 எத்தனை வருஷத்தில் மாறும்? அது 5% வட்டியாக இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் தெரியும். எப்படி?
ஜீரோ அடிக்கிறது. ஜீரோ அடித்தோம்னா 2 ஜீரோ அடித்தோம்னா 1%, 75. அதே ஒரு ஜீரோ அடிச்சோம்னா 10%. 10% 750. ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 5%. அப்படின்னா இதில் பாதி எப்படி? 750 பாதி எவ்வளோ? 500 பாதி 250, மிச்சம் இருக்க 250 பாதி 125, 5 7. இது வந்து மனசுலேயே போடுறது. உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெளிவாக சொல்கிறேன். 375. என்ன சொல்கிறாங்க? 375 ரூபான்றது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி. இதோட எதை மல்டிபிள் பண்ணால் மிச்சம் எவ்வளோ ரிமைனிங் வரும்? 9000 7500 போச்சுன்னா 500, 1500 1500 வரும். இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 375 கூட எதை மல்டிபிள் பண்ணால் கடைசியில் 0 வரும். 2 4 6 எல்லாம் வருமா? இப்போ 2 மல்டிபிள் பண்ணால் 700 தான் வரும். 4 மல்டிபிள் பண்ணால் 4 பண்ணிப்போமா? 0 2 7 28 2 0 3 நாமும் 12 12 + 3 15 1500 வந்துச்சா? அப்போ 4 வருஷம். ஓகேவா? இது வந்து ஒரு வருஷத்துக்கான இது 1 இயருக்கு. அப்போ 4 வருஷத்துக்கு ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சுன்னா 9000 ரூபாவாக மாறிடும். ஓகேவா? ஓகே, புரியுதா எப்படி போட்டேன்ட்டு? 9000ல் 7500 ரூபா கழிச்சிச்சுன்னா 1500 ரூபான்றது வந்து டோட்டலாக கிடைச்ச வட்டி. அதில் வந்து 750, அதாவது 10%, 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். 5% எவ்வளோன்னா 375. 5% கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்பு சொன்னால் எப்படி? 10%லேருந்து பாதி கழிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு. அதோட அந்த 1%ஓட எத்தனை நம்பர் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும், எத்தனை நம்பர் என்ன நம்பர் கிடைச்சா இந்த வட்டி கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மல்டிபிள் பண்ணுறது எப்படின்னா, இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவாகணும், இது எதோட மல்டிபிள் பண்ணால் எந்த நம்பர் வரும் அப்படின்ட்டு செக் பண்ணோம்னா வந்து கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு. A person invested 12,000 at 8% simple interest per annum. How much interest will then he earn in 5 years? அப்படின்றாங்க. அதாவது 12,000 ரூபாய்க்கு 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருஷம் 8% அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 5 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதாவது அதே தான், 5 வருஷத்துக்கு 8% வட்டினா எவ்வளோ கிடைக்கும்? இதுக்கு வந்து எப்படி போடலாம்? இதில் 1% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 ஜீரோ போச்சா 120 ரூபாவா? அப்போ 8%னா 0 8னா 6 1 8 960. 960 ரூபான்றது தான் ஒரு வருஷத்துக்கான அவங்களுக்கான வட்டி. இப்போ நான் எத்தனை வருஷம் கேட்குறாரு? 5 வருஷமா? அப்படின்ட்டு 5 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 0 5 30 3 50 45 48 4800 ரூபா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்களேன். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் 6,000 ஃபார் 4 years இஸ் 9,200, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 6000 ரூபாய்க்கு வந்து வட்டி எவ்வளோன்னா 1920 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு அப்படின்றாங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. 6000 ரூபான்றது வந்து 1920 ரூபா மாறிடுச்சு. அப்படின்னா 1920 ரூபான்றது வந்து 4ஆல் பிரித்தோம்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி தெரிஞ்சிடுமா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் எல்லா வருஷத்துக்கும் ஈக்குவலான வட்டி தான் இருக்கும். இப்போ பிரித்தோம்னா 16 4 16 ரிமைனிங் 3 32. 32ன்றது வந்து 8 4 32. இப்போ 0 480. ஒரு வருஷத்துக்கு 480 ரூபா கிடைக்கும். அது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறான். எத்தனை பர்சன்டேஜ்னா எவ்வளோக்கு? 6000 ரூபாய்க்கு 480 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா கண்டுபிடிப்போமா? 0 0 0 0, இந்த 0க்கு இந்த 0 போச்சு. 6னா 8 6 48. அப்படின்னா 8%. 8% தான். இந்த ஸ்டெப் எப்படி போடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். 8% வந்து இவரோட வட்டி விகிதம். ஓகேவா? இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சதா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். முன்னாடி எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலா எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ட்ரை பண்ணுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலாவும் தேவைப்படும். ஓகேவா? P இன்ட்டு, அதாவது பிரின்சிபல் இன்ட்டு ப்ளஸ் 1 + R/100 பவர் ஆஃப் T. ஓகேவா? அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, T NRT. ஓகேவா? இதில் என்னென்னா இது பிரின்சிபல், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ வட்டி விகிதம், என்னன்றது வந்து எவ்வளோ டைம். ஓகேவா? எத்தனை வருஷம் அப்படின்றது தான். ஓகேவா? நம்ம ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணி பார்ப்போமா? ட்ரீ மெத்தடுன்னு சொல்லுவோம். அதை ட்ரீ மெத்தடுன்னு சொல்லுவோம். இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4000 ஃபார் 2 years at 10% per annum. இப்போ சிம்பிளாக ட்ரீ மெத்தட்னா எப்படின்னு சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு புரியுதான் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த சம் பார்க்கலாம். இப்போ ஒரு 1000 ரூபான்ற இருக்குன்னு வச்சோங்களேன்.
1000 இருக்குது. 1000 3 வருஷம் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. 3 வருஷம் இப்படி பிரிச்சுக்கலாம் ட்ரீயா. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு இதுக்கு வந்து 10% வட்டின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் 1000 10%னா என்ன? நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு டிஜிட்டை வந்து எடுத்துட்டோம்னா 10%, 2 டிஜிட் எடுத்தால் 1%. இப்போ 100 ஓகேவா? 100 10% 100. மொதல் வருஷம் 100 கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் வருஷமும் 100 கிடைக்கும். செகண்ட் வருஷம் என்ன ஆகும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த வட்டிக்கு வட்டி கிடைக்குமா? 100க்கு வட்டி 10%னா ஒரு 0 போச்சுன்னா 10. அடுத்து இதுக்கும் 100 கிடைக்கும். அடுத்து இந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். இந்த வட்டிக்கு வட்டி கிடைச்சா இதுக்கு 10 ரூபா, இதுக்கு 10 ரூபா. இந்த 10 ரூபாய்க்கு 10%னா இதுக்கு 1 ரூபா. ஓகேவா? இப்போ இது கூட்டினா எவ்வளோ வரும்? இது எல்லாத்தையுமே டோட்டலாக இது எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 100 100 200 300 300 ப்ளஸ் 330 330 ப்ளஸ் 31. ஓகேவா? அப்போ 331 ரூபா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட எவ்வளோ நம்ம எவ்வளோ போட்டோம்? 1000 ரூபா. அப்படின்னா 1331 ரூபா டோட்டல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மெத்தட் எப்படி இருக்குது? ட்ரீ மெத்தடு. இதே மெத்தடில் இந்த சம்மும் போட்டு பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 4000 ரூபா இருக்குது. 2 வருஷம் கேட்குறாங்க. 2ஆக பிரிச்சுக்குவோம். மொதல் வருஷம் 10% அப்படின்னா 10%னா ஒரு 0 போச்சு 400 ரூபா. ஓகேவா? செகண்ட் வருஷம் அதே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வட்டிக்கு வட்டி கிடைக்கும். வட்டிக்கு வட்டி இதுக்கு எப்படி 10%னா ஒரு 0 போச்சுன்னா 40. ஓகேவா? போட்டோம்னா இதை ஆட் பண்ணி பார்ப்போமா? 400 + 400 800 800 + 4 40 840. இப்போ இந்த 4000 சேர்ந்துச்சுன்னா 4840. டோட்டல் வந்து 4840. வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா எவ்வளோ வட்டி ஆகுதுன்னா 840. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 840. நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். A sum of 10,000 is invested at 12% per annum. Compounded annually. Find the amount of after 3 years. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் ஆகுது. 1 2 3 12% இன்ட்ரெஸ்ட்டு. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 10,000க்கு 10%ன்றது வந்து ஒரு 0 போச்சுன்னா 1000 ரூபா. ஓகேவா? 2% வந்து 200. அப்போ 1200 ரூபாவா? ஒரு வருஷத்துக்கு வந்து 1200 ரூபா கிடச்சிருக்கும். செகண்ட் வருஷம் வந்து அந்த 1200 ரூபா கூட அதுக்கான 12%. 12க்கு 12% எவ்வளோ? 12 × 12 144. 144. அடுத்த தேர்ட் வருஷம் வந்து அதே 12,000 ரூபா கிடச்சிருக்கும். சரி, 1200 ரூபா கிடச்சிருக்கும். இந்த 1200 ரூபா இது அதுக்கான வட்டி எவ்வளோ? 144. அது கிடச்சிருக்கும். இந்த 1200 ரூபாய்க்கு 144 கிடச்சிருக்கும். இந்த 144க்கு 12% வட்டி எவ்வளோ? 10%னா 14.4. அப்புறம் 1%னா 1.44. 1.44 அதாவது 2% 1.44. இப்போ ஆட் பண்ணோம்னா 17 அதாவது 6 இங்கே 2 இங்கே 8 28. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? ஆட் பண்ணால் 1200 1200 2400 2400 + 3000 3600 3600. அதுக்கப்புறம் 144 144 144 ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணால் 444 6 12 2 1 திருப்பி 4 12 3 திருப்பி 111 3 + 4 432. அப்புறம் 17.28. நான் எவ்வளோ டோட்டல் எவ்வளோ வரும்? இங்கே 8 2 இங்கே 9 இங்கே 4 இதுக்கு வந்து 0 இங்கே வந்து 4 4049 வந்து இன்ட்ரெஸ்ட். இவங்க என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் ஃபைண்ட் த அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அப்படின்னா இது கூட 10,000 ரூபா அப்படின்னா 140 14,049.28 கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்படி ட்ரீ மெத்தட் போட்டால் ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன்ஸை பாருங்கள். பாப்புலேஷன் ஆஃப் டவுன் 50,000. இட் இன்க்ரீஸ் 5% per annum. ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years. 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். 5% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10%னா ஒரு 0 எடுத்துட்டோம்னா 5000. 5000த்தில் பாதி 2500. கரெக்டாக? 2500 வந்து ஃபஸ்ட்டு வருஷம். ரெண்டாவது வருஷம் என்ன வரும்? 2500 அது கூட இதோட 5%. 10%னா 250.
அதில் பாதின்னா 125. இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? 2000 5000 ப்ளஸ் 125 கரெக்டாக போச்சா? 5125 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. இப்போ எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு தான் கேட்குறேன். டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்குறேன். 50000 ப்ளஸ் 5000னா 55125 பேர் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் இது ஈஸியாக தான். இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். காம்பவுண்டர் சம்மே ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணுறது கூட எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். A sum become 12,100 in 2 years when compounded annually at 10% per annum. Find the principal amount. Find the principal amount அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ட்ரீ மெத்தடெல்லாம் விட ஃபார்முலா வந்து போட்டால் தான் ஈஸி. ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் P × 1 + 100 சம்திங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 பவர் ஆஃப் என்னன்றது எத்தனை இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டான். பிரின்சிபல் தரல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? 12,100 பிரின்சிபல். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணவே 100 ப்ளஸ் சம்திங் தானே ரேட்டு தானே. ரேட் எவ்வளோ? 10%னா 100 + 10 110 டிவைடட் பை 100 ஒரு ஸ்டெப் மிச்சம் பண்ணுறேன். ஓகேவா? பவரில் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும்? 11னா 5 டேபிள் ஆட் பண்ணுவோமா? இங்கே 2, இங்கே 2, இங்கே வந்து 2 0. இதை பண்ணால் 11 10. ஓகேவா? 11/10 ஆஃப் ஸ்கொயரில் வருமா? இங்கே P = 12100. ஓகேவா? இது சால்வ் பண்ணலாமா? இதை உள்ள ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 11² 121. இங்கே 10² 100. இங்கே × P இப்படி இருக்குமா? இப்படி மாறிடுச்சுன்னா நம்ம இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? இங்கே P × 121 டிவைட் பை 100. இங்கே வந்து 12100. ஓகே, இந்த 121 இங்கே கீழே வந்துடுமா? இது வந்து 100 மேலே போயிடுமா? பாருங்கள், இந்த 121க்கு இந்த 121க்கு கேன்சல் ஆகி 1 ஆயிரும். 00. இந்த 100 இதுவும் சேர்ந்து 00 சேரும். 100 இந்த 00. ஆன்சர் பிரின்சிபல் = 10,000. ஓகேவா? புரிஞ்சதா? எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணு. நம்ம சால்வ் பண்ணுறப்பயே நம்மளுக்கு அவங்க வந்து பொறி வச்சுருப்பான். இதை இப்படியே வச்சுட்டோம்னா ஈஸியாக போயிடும். இதை சால்வ் பண்ணுறேன்ட்டு 1.21 அப்படின்லாம் மாற்றிட்டோம்னா பாயிண்ட்டில் போயிடும். இதை அப்படியே வச்சுக்கணும். ஒரு சில விஷயம்லாம் அப்படியே வச்சுக்கிட்டா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, நீங்களும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இதுலேயும் எதாவது புரியல, வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம். NTPC எக்ஸாம்ஸுக்கு வந்து நம்ம கொஷின் பேப்பர்ஸு, எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, மாடல்ஸ் எல்லாமே பார்க்குறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் எதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.